கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பெற்றோர் ஆசிரியர் இந்த உறவு பிள்ளை வளர்ப்புல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாயங்கள் செய்யும் அப்படிங்கறத தான் நம்ம விவாதிச்சுட்டு வரோம். இந்த வாரமும் அதே தலைப்புல தான் நம்ம தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுடைய ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். முதல் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி குழந்தைகளுடைய பெற்றோர் உங்களுக்கு எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்திருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கணும், அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். பொறுத்த அளவுக்கு என் பொண்ணை நான் கண்டுக்கவே மாட்டேன். என் குழந்தை அப்படியெல்லாம் இல்லைங்க, வீட்டுல எல்லாம் நல்லா எழுதுறாங்க. டீச்சர்ஸ் கிட்ட அந்த பார்ஷியாலிட்டிங்கிறத நான் பார்த்திருக்கேன். எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எஜுகேஷன் மட்டும் முக்கியம் இல்லை, எல்லாமே தேவை. அறிவு மட்டும்தான் இன்னைக்கு கூகுள் மட்டுமே போதும். கடந்த வாரம் என்ன நடந்தது, என்ன பேசணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப இந்த ரீகேப்ல பார்த்தோம். தொடர்ந்து இந்த வார நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். பேசிக்கா என் பையன்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கு. ஸ்கூல்ல நாங்க தான் பிக் பண்ணி ட்ராப் பண்ணுவோம். ஸோ ஈவினிங் வண்டியில் கூப்பிட்ட உடனே காலையிலேருந்து என்ன நடந்ததோ அது ஃபுல்லாகவே அவன் நரேட் பண்ணிடுவான். ஓகே. ஸோ இதை நானே அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணது. ஸோ ஒரு 8 hours எங்களை விட்டுட்டு அவங்க தனியாக இருக்கும் போது என்ன நடந்தது, ஸோ எனி நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுனாலும் வீட்டில் எங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இது ஒரு ஹேபிட்டாக பண்ணோம். இது நான் இமீடியட்டாக அவன்கிட்டேருந்து வரல. இது எப்படி நான் பண்ணேன்னா, நான் அந்த 8 hours நான் என்ன பண்ணேன் அவன் வீட்டில் இல்லாத போதுங்கிறத நான் சொல்ல ஆரம்பித்தேன். நீ ஸ்கூலுக்கு போனால் நான் இதை பண்ணேன்னும் போது ஒரு 2 நாள் அவன் யோசித்தான். 3ஆவது நாள்லேருந்து நான் ஒன்றும் சொல்லவே தேவையில்லை, அதே அப்படியே ஃபுல்லாக. ஸோ இந்த மிஸ் என்னை திட்டாங்க, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அதனால் அவங்க என்னை திட்டாங்கன்றதும் வருது. இன்னொரு மிஸ் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, இவங்க சொன்ன மாதிரி கூப்பிட்டாங்க, எனக்கு இந்த வேலை கொடுத்தாங்க. இவங்களுக்கு டெய்லி இவங்க ஸ்கூலில் என்னென்னா இவங்க கிரவுண்டில் தான் உட்காருவாங்க, பெஞ்ச் கிடையாது. ஸோ அப் டு 4th standard ஃப்ளோரில் தான் உட்காரணும். ஸோ அதுக்கு ஒரு மேட் கொடுப்பாங்க, அந்த மேட்டுக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்கணும். ஸோ அந்த மேட்டை மடித்து எடுத்து வைக்கிறது தான் வேலையே. ஸோ அந்த மேட் இன்சார்ஜ் நான் தான் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ டெய்லி குட்டி குட்டி வேலைகள் அவங்களுக்கும் கொடுக்கும் போது, இன்னைக்கு என் கிளாஸ் மிஸ் நான் தான் எல்லாம் முடிச்சிட்டனால என்னை இதெல்லாம் மடிச்சு எடுத்து வச்சிட்டாங்களா எல்லாரும் பார்த்து வர சொன்னாங்க. எடுக்காதவங்க பேரை நான் போர்டில் எழுதினேன். ஸோ இது சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு வரும்போது, ஸோ டீச்சர்ஸோட அப்ரோச்சும் அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு என்ன ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்க எப்படி அவங்க எமோஷன்ஸை வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல இதாக இருக்குது. என்னோட டாட்டருக்கு அவங்க கிளாஸ் மேம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப போரிங்காக இருக்காங்க, எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா 10th. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் அதெல்லாம் போயிட்டு நான் மேம் கிட்ட நான் சொல்லிகிட்டே வந்தேன், மேம் இந்த மாதிரி என் டாக்டர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறா, ஸோ எதனாலன்னு எனக்கு தெரியலை, ஸோ உங்கள் கூட இருக்கிற டைமிங் ஜாஸ்திங்கிறதுனால நான் உங்ககிட்ட இதை நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொன்னப்போ சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க அந்த வீக்கில் ஒரு 10 minutes அவளை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 10 minutes அவங்க அவளுக்காக ஒதுக்குன அந்த வேல்யூபிள் அந்த டைம் அவள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவள் அதை நினச்சி பார்க்குறா. அன்னைக்கு அவங்க சொன்ன விஷயங்களை அதாவது என்ன ஒரே ஒரு இதுதான், அவளோட ஏஜுக்கு சீனியர் கிட்ட அவள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தா. ஸோ அதை அவங்க மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நீ நீ உன்னோட இதுக்கு நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி தான் உங்களை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன், பட் நீ அந்த மாதிரி நீ இனிமேல் நீ கொஞ்சம் நீ வரணும், நான் இதை எதிர்பார்க்கிறேன். சரினா அந்த குழந்தைய அந்த உன்னை பத்தி நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ் நினைச்சது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதும், ஸோ அடுத்த கிளாஸ் வந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் மெசேஜ் அனுப்புறது, ஸ்கூலுக்கு போனால் பேசுறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ஒரு இந்த ஸ்டடீஸ் பற்றி எப்போ பேசினாலும் அந்த மேம் பற்றி எங்கிட்ட பேசுவாள். அந்த அளவுக்கு மனசுல எல்லாத்தோட லைஃப்லயுமே வந்திருக்கும். நமக்குன்னு ஒரே ஒரு ஸ்டாஃபோ இல்லைன்னா நிறைய டீச்சர்ஸும் நமக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க. எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 4வது படிக்கும் போது ஒரு மிஸ் இது நாள் வரைக்கும் எல்லா ஆசிரியரோட பேரும் மறந்து போனாலும் அவங்க பேர் மட்டும் என்னால் மறக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு நாள் பென் பேப்பர் பென்சில் எல்லாமே மறந்துட்டு போயிட்டேன். அந்த மிஸ் எனக்கு உடனே போய் டக்குன்னு புதுசாக வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்து, எனக்கு தெரியும் நீ மறந்துட்டேன்னு சொல்லி வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மிஸ் நான் என்கிட்ட பெருசாக பேசினதும் கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது. ஆனால் 4வதுலேருந்து இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கூட அந்த மிஸ்ஸோட பேர் மட்டும் என்னால் மறக்க முடியாது, ஞாபகத்திலே வச்சிருப்பேன். ஏன்னா அந்த உறவு டாக்டர் இங்கே தான் பெற்றோர் ஆசிரியர் விட்டுருங்க, இப்போ குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவு எப்படி இருக்கணும், அது அந்த குழந்தையோட வளர்ப்புல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும். எல்லா ஏஜ் குரூப்ஸுங்கிறது வேற. கண்டிப்பாக அந்த ப்ரீ கேஜி நம்ம சொல்கிறோம், அந்த கிண்டர் கார்டன், அந்த 5 வயசு 5th standard வரைக்கும் நம்ம படிக்கிற குழந்தைங்க நார்மலாக அவங்களுக்கு ஆசிரியர் டீச்சர்ஸுங்கிறது கடவுள். அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க தான் ரைட், எல்லாமே கரெக்ட்
வீட்டில் வந்து டீச்சர் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, இது நான் அப்படி தான் பண்ணுவேன் இது அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. என் பையனை வந்து இல்லை அவங்க சொன்னதான் கரெக்ட், நீ சொல்கிறது தப்பு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க அப்படியே பிலீவ் பண்ணுவாங்க, அப்படியே நம்புவாங்க, ரொம்ப பியூராக இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் குழந்தைங்க டக்குன்னு அப்ரோச் பண்ணிடலாம். அவங்க சொல்கிற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நீங்கள் அது பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம அவங்கக்கிட்ட குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு அந்த பிரெயின் அந்த டைமில் தான் வளருது. ஸோ அந்த டைமில் அவங்கக்கிட்ட போய் ரொம்ப கோவமாகவும் ரொம்ப ஹார்ஷாகவும் நம்ம பேசினாலும் நீ உனக்கு தெரியாது, நீ என்ன இப்படியே பண்ணுற, உனக்கு சுத்தமாக வராதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்குள்ளே மனசில் போய் பாதிச்சுட்டு வரவே வராது அப்படிங்கிற அந்த குழந்தை மனசுக்குள்ளே போய் குழந்தை கண்டிப்பாக அது வராதுன்னு தான் சொல்லும். அதாவது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உள்ள விதைக்கக்கூடாது. ஆமாம், வராமல் இருக்கலாம், அது வேற விஷயம். பட் நீங்கள் சொல்கிற விதங்கிறது எப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வராது அந்த குழந்தைக்கு டெஃபினட்டாக. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் எஸ்பெஷலி அந்த அப் டு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு மோல்டு ஒரு க்ளே மாதிரி, மண்ணில் நம்ம எப்படி ஒரு சிலை பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட கையில் இருக்குது. பெற்றோரும் சரி டீச்சரும் சரி 2 பேரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தான் குழந்தை வரும். முடியாது ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது தான். அது கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் குழந்தைக்கு நல்லாவே பாதிக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்டேஜுங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் டு அந்த 9th to 10th ஸ்டாண்டர்ட் அந்த ஏஜ் குரூப் குழந்தைங்க. அந்த ஏஜ் குரூப் குழந்தைங்களுக்கு மொல்லமாக என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு எல்லாமே புரியுது. ஓகேங்களா? 2வது ஃப்ரெண்ட்ஸோட என்ன சொல்கிறாங்க அதுதான் கரெக்ட். டீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருவாங்க, பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது தான் கரெக்ட், கூகுள் சொல்கிறது தான் கரெக்ட், ஃபோன் சொல்கிறது தான் கரெக்ட், அவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு. அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது அவங்கள எப்படி டீல் பண்ணுறதுங்க நீங்கள் கொஞ்சம் வேறு விதமாக போகணும். ஏன்னா அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது சின்னதாக தான் சொல்லியிருப்பீங்க, என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. என்னன்னா நீங்கள் ஒரு 50 பேரை பார்க்குறீங்க, அந்த சைட்லேருந்து சவுண்டு கேட்டிருக்கோம், அந்த பையன் பண்ணியிருக்க மாட்டான், நீங்கள் சும்மா என்ன சவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா தப்பாக பை சான்ஸ் அந்த பையனை சொல்லிட்டீங்க, அந்த பேரை சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அது எப்படி அவங்க என்ன அப்படி சொல்லலாம், எதுக்கு அப்படி பண்ணலாம்? ஏன்னா அவங்களோட எமோஷ்னல் கேரக்டர் அவங்க இன்னும் அந்த க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப இமோஷ்னலாக பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கோவம், ஒரு திட்டுவாங்க, ஒரு மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்க வந்து ஏற்கனவே அந்த அடோலசன்ட்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறதுல வந்து நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இதை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து மாதா தொலைக்காட்சியினுடைய செயலியில் நம்மளுடைய அரம்சி நிகழ்ச்சியினுடைய அத்தனை தொகுப்புகளும் இருக்குது. அதில் நம்ம ஆரம்பத்துலேருந்து வந்த அத்தனை விஷயங்களும் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ரோல் மாடலாக இருக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதுதான் குழந்தை பண்ணும். நீங்கள் ரொம்ப திட்டி பேசுனீங்கன்னா குழந்தை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடவோ வேறு யார்கிட்ட திட்டி தான் பேசுவாங்க. நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்கள் குழந்தை பிஹேவ் பண்ண போகுது. ரோல் மாடலிங். 2வது டீச்சர் ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஜெக்ட் தானாகவே வந்துடும். அது ஒரு டீச்சர் வந்து இருக்கிற 100 குழந்தைங்க இருக்கிற இடத்துல அந்த 100 குழந்தைங்களுக்கும் அந்த டீச்சரை பிடிக்கணுங்கிறதே வந்து பெரிய ஒரு அதாவது நம்ம குழந்தைங்க மேலே வைக்கிற ப்ரெஷரை பற்றி பேசுகிறோம், அதே மாதிரி டீச்சர் மேலேயும் பேரண்ட் மேலேயும் அது ஒரு ப்ரெஷரை தூக்கி நம்ம வச்சிடறோம். ஆமாம். ஏன்னா கண்டிப்பாக அந்த நான் என்னோட பையன் எதிரே பார்த்துருக்கேன். தமிழ் ரொம்ப கஷ்டப்படுவான். ப்ரீகேஜிலேருந்து 4th வரைக்கும் 3rd வரைக்கும் வந்தவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான். 4th தானாகவே ஒரு மாதிரி தமிழ்னாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக போகிறேன், என்னதான் நடக்குதுன்னு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. பார்த்தா ஒரு புதுசாக ஒரு சார் வந்தாங்க, அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். திருப்பி 5th டவுன் ஆகிட்டான். அதோட லாங்குவேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் நான் எவிடெண்ட்டாக நான் என்னோட கண்ணில் நான் பார்த்தது நான் சொல்ல வரேன். வேறு சப்ஜெக்ட்ஸும் அப்படி தான். குழந்தைங்களுக்கு அந்த ஒரு டீச்சர் பிடிக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிப்பாங்க. கஷ்டமாக இருந்தாலும் அவங்க எஃபர்ட் எடுத்து படிப்பாங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ், உன்னால் முடியும், நீ இது பண்ணலாம், என்ன ஹெல்ப் வேணும் நீ சொல்ல, நான் பண்ணித்தரேன், உனக்கு இது கஷ்டமாக. எல்லா கிளாஸுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள ரொம்ப திட்டினாலும் அவங்கள கீழே போட்டாலும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா தனியாக சொல்லுங்கள். ரொம்ப கரெக்ஷன்ஸ் இந்த ஸ்டேஜ் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இமேஜினரி ஆடியன்ஸ் அப்படின்னா என்னென்னா எப்போவுமே ஒரு ட்ராமா இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி அவங்க எப்போவுமே ஃபீல் பண்ணுவாங்க. எல்லோரும் என்ன தான் பார்க்குறாங்க, எல்லோரும் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஞாபகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, இது அந்த ஸ்பெஷலி அடோலசன்ட் 11லேருந்து 18 வயசு வரைக்கும் 11 to 18 years அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா எல்லாரும் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஆமாம் எல்லாரும் என்ன தான் பார்க்குறாங்க, எல்லாரும் என்னை பற்றி சும்மா பேசிகிட்டு இருப்போம், என்ன என்னை பற்றி பேசுனீங்க அப்படின்னு வருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பேசினா நீங்கள் எப்படி சொல்கிறதுனாலும் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லாதீங்க. ஏதாவது அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணுன்னா ரூம்குள்ளே போய் சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் எடுத்துப்பாங்க. இட் வில் பி பெட்டர். இமோஷனலாக டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. நான் சொல்கிற ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
half of all mental health problems அப்படின்னா நம்ம பெரிய ஏஜில் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம், சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் வருதோ அரை ப்ராப்ளம்ஸ் 14 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நாங்கள் எல்லாரும் 35-40 வயசு, இப்போல்லாம் சீக்கிரமாக 25 வயசில் எல்லாருக்கும் டிப்ரெஷன் அந்த மாதிரி பிரச்சனைங்க வருது, மாத்திரை எடுக்கிற மாதிரி வருது, அவங்களோட வாழ்க்கை முறை பாதிக்குது, நிறைய விஷயம் வருது. அது ஸ்டார்ட் ஆகுறது 14 வயசில். ஸோ அந்த ஏஜுங்கிறது ரொம்ப முக்கியமான ஏஜ். அங்கே அவங்களோட மைண்டு ரொம்ப பாதிச்சுதுன்னா, ஏன்னா 8 மணி நேரம் உங்களோட இருக்காங்க, 8 மணி நேரம் தூங்குறாங்க, பாக்கி கொஞ்ச நேரம் தான் இவங்களோடவும் இருக்காங்க. அதனால் யாரெல்லாம் கவர் ஆயிருக்கீங்களோ அந்த பாதிப்பை எவ்வளோத்துக்கு கம்மி பண்ணுங்க. குழந்தைங்கள உடல் ரீதியாக இல்லாமல் மன ரீதியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்குங்க. ஏன்னா வாழ்க்கை அதுக்கப்புறம் மாத்திரையும் ஹாஸ்பிட்டலில் இருந்து இருக்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும் குழந்தைங்க. இந்த விதை வந்து பள்ளிக்கூடத்தில் 14 வயசுல போடப்படுது. வயசுங்க போகும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு டாக்டர். எந்த வயசு வந்து பள்ளிக்கூடத்துக்கு உகந்த வயசு ஸ்டார்ட் பண்றதுக்கு, பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பதற்கு? ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து 6 வயசுல 1ஆவதுக்கு போயிட்டு இருந்தாங்க, இன்னொரு கட்டத்துல வந்து 4 வயசுல எல்கேஜிக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்போ 2 வயசுல மூணு வயசுல ப்ரீகே, 3 வயசுல ப்ரீகேஜினாங்க, இப்போ 2 வயசுல பிளே ஸ்கூலுங்கிறாங்க. எந்த வயசு உகந்ததுன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா நீங்க என்னதான் ஆசிரியரா இருந்தாலும் நீங்களும் ஒரு பெற்றோர் தான். எந்த வயசு உகந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? 5 வயது தான் உகந்ததுன்னு ஃபீல் பண்ணுறோம். 5 வயதுல எல்கேஜி போனா கரெக்டா இருக்கணும். இல்லை 5 வயதில் 1ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பிச்சோம். 1ஆவது 5 வயசு சார், இது ரொம்ப ஏர்லியா இருக்கு சார். 6 வயசுல தானே சார் 1ஆவதுக்கு போவாங்க. இந்த 5 வயசுல 1ஆவது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு சார். 5 வயதுக்கு மேலே வரும் பொழுது, 6 வயதில் 1ஆவது வரும் பொழுது ஈஸியாக இருக்கு. இன்னைக்கு பேரண்ட் அவங்க வேலைக்கு போகிறதுனால சில்ட்ரன் ஸ்கூலில் முதல்ல சேர்த்து பேஸ் எல்லாம் வந்து பெரிய இது பண்ணாதுங்க, யோசிக்கிறீங்களா? ஈவன் அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாக இருக்கும் பொழுது கிரஷ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆமா, அவங்களுடைய வேலை 2 வயசுல ஒரு 18 மாசத்துல அது பழக வேண்டியது எல்லாமே வந்து வீட்டில் பழகிறது இல்லை, எல்லாம் கல்விங்கிற மாதிரியே போயிடுது. கரெக்ட். அது கரெக்டாக வந்து 6 வயசுல 1ஆவது சேரும் பொழுது சரியான முறையில் போகுங்கிறது என்னுடைய எண்ணம். ஓகே, நீங்க சொல்லுங்க. 5 to 6 years வந்து குழந்தைகளை எல்கேஜிக்கு அட்மிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 3 வயசு எழுப்பிடும் பொழுது குழந்தை தூக்க கழக்கத்தில் இருப்பாங்க, எதுக்கு எழுப்பிடுறாங்கன்னே தெரியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் ஸ்கூல் போவாங்க, ஏதோ படிக்கணும்னு படிப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு அது மனசில் ஏறாது, பதியாது படிக்கிறது. இப்போ 5 to 6 years பொழுது எதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு போகணும், ஸோ நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக போகணும் அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இன்ட்ரெஸ்டாக ஸ்கூலுக்கு போவாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, இப்போ எல்லாமே அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், ஈஸியாக அவங்களுக்கு சொல்லித்தரக்கு வாய்ப்பு. 5ஆவது 6ஆவதுக்குள்ள வந்தாங்கன்னா சொல்லித்தரதுக்கு ஈஸியாக இருக்கும் நினைக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5 to 6 years தான். 5 to 6 5 to 6. ஏன்னா எல்கேஜி அட்மிஷன் இப்போ 4 years கொடுத்துட்ருக்காங்க. 5 yearsல கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். அது குழந்தைக்கு அது தானாக சாப்பிட தெரியணும். 2வது புக்ஸுனா என்னென்ன புக்ஸு அப்படின்னு தனித்தனியாக அதை கரெக்டாக டிவைட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு அதுக்கு அப்போ தான் நாலேஜ் அதுக்கு கிடைக்கும். தாயின் மடி தான் முதல் பள்ளிக்கூடம். அது குறைந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக தாயின் மடியில் இருக்கணும். 2வது உடல் அளவில் அதனுடைய விரல்கள், அதனுடைய பாதங்கள், அது எல்லாமே ரொம்ப பாதிக்குது. ரொம்ப 3 வயது 4 வயதில் கொண்டா போடும்போது ரொம்ப பாதிக்குது. அதனால் தாயின் மடிங்கிற அந்த உலகத்தை வந்து 5 ஆண்டுகள் அனுபவிச்சுட்டு 6 வயதில் பள்ளிக்கூடம் வந்தால் மிகச்சரியா. 6ஆவதுல எந்த வகுப்புக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? எதனா நீங்கள் எல்கேஜின்னு வச்சுக்க, என்ன பேர் வேணும் வச்சுக்க ஆரம்பிக்கிறீங்க, எப்படி வேணும் ஆரம்பிங்க. ஏங்க இப்போ உலகத்திலேயே கல்வியில் வந்து மிகச்சிறந்து இருக்கிற நாடு பின்லாந்து நாட்டில் வந்து 7 வயதில் தான் சேர்க்குறாங்க. ஓகே, அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. 6 வயது நிரம்பினா பள்ளிக்கூடமே அவனுக்கு. அவன் தான் நீ உலகத்திலே முதல் கல்வியில் வச்சிருக்கிறான். நாம கொண்டு 2 வயசுல கொண்டு விட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, 5 வயது நிறைந்திரணும், அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் வந்தாங்கன்னா மிகச்சிறப்பு. ஸோ நீங்க எல்லாம் சொல்லுங்க, எந்த வயசுல உங்க குழந்தைய பள்ளிக்கூடத்துல விட்டீங்க நீங்க? நாங்கள் எல்கேஜியில் தான் விட்டோம். எல்கேஜியில் தான். எந்த வயசுல? 2.5 வயசு 3 வயசு. 2.5 வயசு 3 வயசுல எல்கேஜி. ஓகே, நீங்க சொல்லுங்க. 3 வயசு 3 வயசுல எல்கேஜி. 3 வயசுல கேஜி அனுப்பணும். கேஜி. நீங்க 3 years. 3 இயர்ஸ்ல எல்கேஜி இல்ல ப்ரீகேஜி. ப்ரீகேஜி. ஓகே, 3 yearsல ப்ரீகேஜி விட்டோம். 3 இயர்ஸ்ல ப்ரீகேஜி. நீங்களும் பெற்றோர்கள் தான். உங்க குழந்தைங்கள எந்த வயசுல நீங்க பள்ளிக்கூடத்துல போட்டீங்க? நான் 4 yearsல போட்டேன். 4 இயர்ஸ்ல. ஓகே. 3 years 10 months. 3 years 10 monthsல போட்டீங்க. ஓகே. 3 yearsக்கு முன்னாடி, அதாவது 2.5 வயசு ப்ரீகேஜி. ஓகே, 2.5 வயசுல ப்ரீகேஜி. சார் நான் வந்து 5 வயது முடிஞ்சு என்னோட பள்ளியில் 1வது போட்டேன். ஓ, உங்க ஊரில் தான் 1வது தான் போட்டேன். எல்கேஜி யூகேஜி என் பொண்ணு படிக்கல.
இப்போ ஸ்டெல்லா மேரிஸில் படிச்சுட்டு இருக்கிறா. ஓகேங்க. நல்ல சிறப்பாக படிச்சுட்டு இருக்கிறா. அவள் எல்கேஜி யூகேஜி பள்ளிக்கூடம் போனதே இல்லை, போனதே ஒன்றாவது தான் போயிருக்கோம். ஒன்றாவது தான். நீங்கள் சொல்லுங்கள் சார். 4 வயதில். 4 வயதில். ஸோ நம்ம எல்லாரும் சொல்கிறது 5லேருந்து 6, கரெக்டாக அவர் மட்டும் நான் 6 வயசுல தான் போடுவேன்னா அப்போ தான் போட்டேன் அப்படிங்கிறாங்க. இது உண்மையாக ஒரு குழந்தைய எந்த வயசு ஸ்கூலிங்க்கு தகுந்த வயசு? அவங்க சொன்ன மாதிரி ஒரு 3 வயசு குழந்தையே பென்சில் பிடிச்சி ABCD எழுத வைக்க முடியாது. ஏன்னா 5லேருந்து 6 வயசுல தான் அவங்களோட அந்த பிடிப்பு, அந்த பென்சிலோட ஃபைன் கிராஸ்ப்னு சொல்லுவோம், நல்லா பிடிச்சி எழுத முடியும். அதான் சார் கை வளர்ச்சி. ஸோ அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அது அப்போ தான் உங்களோட அந்த பிரெயின் சொல்லோ பிடிக்க முடியும், எழுத முடியும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 6 மாத குழந்தைய 2 அடி அடித்து நடன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது தெரியும் அந்த குழந்தைனால நடக்க முடியாது. அதே மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் கிராஸ் மோட்டர் ஃபைன் மோட்டரில் ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அந்த வயசுக்கு முன்னாடியே நம்ம புஷ் பண்ணி இதை எழுது, இதை பைஹார்ட் பண்ணு, மேத்ஸை போடு, பெரிய பெரிய சென்டென்ஸ் எழுதுனா கண்டிப்பாக அந்த குழந்தைனால முடியாது. ஏன்னா பிரெயின் ஒர்க் ஆகணும், அது கை பண்ணணும், அது எல்லாமே இருக்குது. மேபி சில குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், அவங்க பண்ணலாம். அதனால எல்லா குழந்தைங்கனாலும் அது பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இது பின்னாடி ஒரு வெறுப்பு ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். ஆமாம், கண்டிப்பாக. குழந்தைய அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போடுறீங்க, என்ன பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். இப்போ ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்கூல், க்ரஷ் வரைக்கும் எல்லாம் போயாச்சு. அந்த கிளாஸில் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க? இப்போ ஜஸ்ட்டு சும்மா வேறு ரைம்ஸ் சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, விளையாடுறாங்க, வேறு அவங்க சொல்கிற மாதிரி நிறைய குழந்தைங்க வேறு குழந்தைங்களோட பேசுகிறாங்க, பழகுறாங்க. எல்லோரும் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய சமாளிக்க முடிய மாட்டேங்குது, டிவி நிறைய போட்டு விட்றாங்க, அதனால் குழந்தைக்கு பேச்சு சரியாக வர மாட்டேங்குது. அந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலில் விட்டிங்கன்னா குழந்தைக்கு பேச்சு நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டி ட்ரைனிங், எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க, ஒரே டைமில் சாப்பிட சொல்கிறாங்க. நானே நிறைய டைம் சொல்வேன் குழந்தைங்க கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட, அதெல்லாம் கரெக்டாக வர்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ளே ஸ்கூலில் போட்டுக்குங்க. உங்களுக்கும் கொஞ்சம் குழந்தைக்கும் கொஞ்சம் யாரோ பழகுவாங்க. இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, ஒரே வீட்டில் 3 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு இல்லைன்னா டிவியை பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ளே ஸ்கூலில், பட் அந்த ஸ்டேஜ் என்ன முடியும் அதுதான் பண்ண முடியும். குழந்தை முடியாததை பண்ண வைக்க முடியாது. ஒரு 3 வயசு குழந்தைய போட்டு நீ இவ்வளோ ஹோம்ஒர்க்கை எழுத அதை பண்ணுன்னு சொல்ல முடியாது. 3 வயசு குழந்தை மேக்ஸிமம் என்ன பண்ணும், இந்த கலர் கருப்பு, அந்த கலர் வெள்ளை, இல்லைன்னா ரைம் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஏதாவது பண்ண வச்சிங்கன்னா ஓகே. என்ன வாட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டடி அந்த குழந்தை எடுக்க போகிறதுங்கிறது தான் முக்கியம். ஆனால் கண்டிப்பாக ரைட்டிங் அவங்க சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எக்ரி பண்ணுவேன். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு டென்மார்க் நிறைய பிளேசஸில் அபவ் 5 வயசுக்கு மேலே 6-7 வயசு அந்த ஸ்டேஜ் தான் ஆக்சுவலாக போகிறது நல்லதுங்கிறது அவங்களும் சொல்கிறாங்க. 2வது இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் சின்ன வயசில் குழந்தைங்க போட்டிங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு சளி இருமல் எல்லாம் வந்து சுற்றி எல்லாருக்குமே வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய ஏஜ் சொல்கிறாங்க. ஆனால் 2 பாயிண்ட்டும் இருக்குது. இந்த சைட் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பழகுறாங்க, ஃபுட் ஹேபிட்ஸ் வேறெல்லாம் வந்துடுது. கொஞ்சம் பெரிய ஏஜில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்குது. ஸோ 2லேயும் நீங்கள் என்ன மனசில் வச்சு உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு போடுறீங்கிறதுல தான் இருக்குது. பரவாயில்ல, குழந்தை என்ன வேணால் பண்ணிட்டோம், விளையாடட்டும், ஓகே ஃபைன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும், அதுக்காக அனுப்புறீங்களா? இல்லை ABCD ஜனகணமனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இந்த வருஷம் முடிச்சுட்டு வெளியே வரணுங்கிறது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் முக்கியம். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் இந்த வார்த்தை வரப்போகும்போது பெற்றோர்கள்ட்ட இந்த எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது நிறையா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கம்பேரிசன், இது பெற்றோர்கள்ட்ட நிறையாவே இருக்கும். அந்த கம்பேரிசன் இன்டர்ன் அப்படியே டீச்சர்ஸ்கிட்டே இருக்கும். என்னன்னா ஒரு குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை இன்னொரு நல்லா படிக்காத குழந்தைய கூட நல்லா படிக்காத குழந்தைய நல்லா படிக்கிற குழந்தையோட கம்பேர் பண்ணுவாங்க. வீட்டில் அது அந்த ஒரு 4 சுவத்துக்குள்ள நடக்கும். பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் ரூமில் எல்லாரும் முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது நடக்குதா? நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? உங்ககிட்டயும் அவங்ககிட்ட 2 பேருமே இதை கேட்குறேன். நான் வீட்டில் கம்பேரிசன் இருக்கா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட சனுக்கு நான் அந்த கம்பேரிசன் நான் பண்ணியிருக்கேன். பட் அவன் மன ரீதியாக அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான். அதாவது அவர் ஒரு லேப் எலி மாதிரி, 2 உங்க பொண்ணுக்கு முதல் பையன் ஒரு லேப் எலி மாதிரி வச்சுக்கிட்டீங்க. அது உண்மைதான். இப்போவும் சொல்லுவான், நீங்கள் ஆக்சுவலாக என்னை வச்சு நீங்கள் நிறைய இது பண்ணி இப்போ பாப்பாக்கிட்ட நீங்கள் அது ரொம்ப நீங்கள் பார்த்து நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இல்லை, அது உண்மைதாங்க. நான் இப்போ முதல் கேள்வி கேட்டதில் என்னுடைய பெரிய பையன் 3 வயசுல ஸ்கூல்ல போட்டேன். இப்போ 2வது பையனை நாங்கள் எந்த வயசுல போடலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போன கேள்வி கேட்டது கூட. ஸோ சொல்லுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவனை அந்த கம்பேர் பண்ணும்போது அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணது எனக்கு இப்போ நினச்சாலும் எனக்கு அவ்வளோ எனக்கே என்ன ஹர்ட் ஆகும்.
ஏன்னா ஏமா அவங்க முன்னாடி என்ன இப்படி கேட்குறீங்களா, அப்போ அவனுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் என்னமோ படிச்சுட்டு இருந்தான். ஜஸ்ட் அந்த கம்பேரிஷன் நான் சர்ச்சில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் அவங்க சொன்ன உடனே நான் டக்குன்னு நிவின் கவனிச்சியா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் அது அவன் வண்டியில் வர 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 எங்கிட்ட அம்மா அவங்க முன்னாடி என்ன கேட்டிங்களே நான் ஃபீல் பண்ணுவேன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னது வந்து எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஸோ அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த கம்பேரிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே. ஓகே, ஆனா இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கு. நீங்க உங்க பொண்ணை வந்து மற்றவங்க கூட பாரு அவங்க இந்த மாதிரி பண்றாங்க நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி எதுவும் கம்பேரிசன் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. பெரிய பொண்ணு நல்லா படிப்பா, சின்னவ வந்து அவ்வளோவா இது பண்ணிக்க மாட்டாள். அவள் வருவா, ஸ்கூலுக்கு போகிறது என்ன சொல்லி தராங்களோ அதை கேட்டு வந்து அப்படியே இருப்பாள். எங்கள் அம்மாட்ட டீச்சர்ஸும் சொல்லியிருக்கிறாங்க உங்கள் பெரிய பொண்ணு படிக்கிற அளவுக்கு பண்ண மாட்டாங்க, இவ படிக்கிறது இல்லை, நான்சி வந்து அவ்வளோவா சரியாக படிக்கிறது இல்லை, பெரிய பிள்ளை என்னுடைய நாலேஜ் இவளுக்கு இல்லை அப்படிம்பாங்க. அவட்ட நான் சொல்லுவேன் என்னம்மா அக்கா இப்படி படிக்கிறா நீ ஏன் இப்படி இருக்க சொல்லுவீங்களா? இல்லை நான் எப்பயுமே கூலாக தான் சொல்லுவேன். பொண்ணுகளோட வந்து நான் அதிகமாக திட்ட கோவமே பட மாட்டேன் நான். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் வச்சேங்க சார். நான் எப்பயுமே இதாக தான் பெண்ணைக்கு தான் அது மாதிரி ஒரு இது பண்ணேன். அதனால் சின்னவள்கிட்ட சொல்லுவேன் நீ கொஞ்சம் அக்கா மாதிரி கொஞ்சம் படிச்சிங்கன்னா நல்லா இருக்கு சாமி. எங்கள் வீட்லேயே என்கிட்ட சொல்லுவாள் டீச்சர் வந்து இந்த மாதிரி நான்சி படிக்கிறதே இல்லை, அவள் அக்கா படிக்கிற அளவுக்கு நான் படிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. சரி கொஞ்சம் பார்த்து படிக்கும்போது அவள் சொல்லுவாள் நான் படிச்சுக்குப்பா இல்லைன்னு நான் வேறு எதுவும் பண்ணிக்குப்பா அப்படிங்கிற இதில் சொல்லிடுறேன். சரி நம்ம குழந்தையில எதுவும் நம்ம அதிகமாக நான் திட்ட மாட்டேன், நீயே பார்த்துக்குமா நீ சொல்லிக்க. வெரி குட், நல்ல விஷயம். திட்டாமல் இருக்கிறது நல்ல விஷயம். அவ்வளோதாங்க. ஆனால் ஸ்கூலில் வந்து உங்கள் பெரிய பொண்ணை வந்து சின்ன பொண்ணு வந்து பெரிய பொண்ணு பாருமா எப்படி படிக்கிறாங்க அக்கா அப்படின்னு எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்தே சொல்லுவாங்க. அவள் 5th முடிச்சு 6th அங்கே சென்ட் மேரிஸில் சேர்ந்தா. அதுக்கப்புறம் இவ 2 வருஷம் கழிச்சு தான் முடிச்சுட்டு போகும்போது அப்பயே டீச்சர்ஸை சொல்லுவாங்க சின்ன பொண்ணு மேலே இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் தான். என்ன சொல்லுவாங்கன்னா ஆனிஜோ படித்த மாதிரி நான்சி இல்லைங்க, விளையாட்டு பயங்கர குறும்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எது சொல்கிறதுக்கு வழியில் ஒருவேளை அந்த குறும்புத்தனம் கூட ஒரு அழகு தானே. நான் என்ன சொல்லிடுறேன்னா அம்மாட்ட நீ எல்லாமே பார்த்து நீ தான் கேட்டுக்கணும், நான் எதுவும் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லி நான் அப்படியே இது பண்ணிக்கேன். காலம் ஃபுல்லாக எவ்வளோதான் படித்தாலும் ஆசிரியர்கள் தரும் அறிவுங்கிறது வந்து குறையாது, அது வாழ்நாள் ஃபுல்லா வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு வாரத்துல பேசி முடிச்சிட முடியாது, 2 வாரத்துல பேசி முடிச்சிட முடியாது. அடுத்த வாரமும் இதே தலைப்புல தான் நாம விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் ஆரம்ப